வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது முக்கிய கம்பெனி நாங்கள் ஹோஸ்ட். இப்போ ரிலீஸ் ஆகிற நிறைய படங்களை உங்களால் ஒரு தடவைக்கு மேலே பார்க்கவே முடியாது. ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு படம் இப்போ ரீலீஸ் ஆனாலும் தக்காளி நின்று பேசுதுங்க. இப்போ ரிலீஸ் ஆகிற நிறைய படங்களுக்கு டஃப் கொடுக்குது. எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காத ஒரு புது படம் பார்க்குற எஃபெக்டை இந்த படம் எப்போவுமே எனக்கு கொடுக்கும். இன்டர்ஸ்டெல்லார் இந்த படத்தை நான் ஃபர்ஸ்ட் டைம் டேட்டலையும் மிஸ் பண்ணிட்டேன், ரீரிலீஸ் டேட்டலையும் மிஸ் பண்ணிட்டேன். நல்ல வேலை இப்போதைக்கு ரீரிலீஸில் திரும்ப பார்த்தாச்சுங்க. இந்த படத்தை நான் ஸ்மால் ஸ்க்ரீனில் தான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன். ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு படம். ஃப்ரேம் பை ஃப்ரேம் இந்த படத்தில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போதுன்னு எனக்கு தெரியும். அப்படி இருந்தும் பிக் ஸ்க்ரீனில் அந்த படத்தை உட்காந்து பார்க்கும்போது மெய் மறந்து பார்ப்பேன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி உட்காந்துட்டு இருந்தாங்க. இட்ஸ் ட்ரூலி அன் எக்ஸ்பீரியன்ஸ். எங்கடா அந்த மீமு? இதுதான் தாத்தாவோட ஆப்சல்யூட் சினிமாங்கிற அந்த மீம் 100% இந்த படத்துக்கு பெர்ஃபெக்டாக போடுறோம். சில படங்களை 10 out of 10 தான் நீங்கள் சொல்லுவீங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா திஸ் மூவி இஸ் 11 out of 10. என்ன மாதிரியே பல பேரை ஸ்பேஸ் கான்செப்டுக்குள்ளே இழுத்துட்டு வந்ததுக்கும் நிறைய சயின்டிஃபிக் டேர்ம்ஸை ரொம்ப ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் புரியுற மாதிரி கன்வே பண்ணதுக்கும் ஸ்பேஸுங்கிற ஒரு விஷயத்தை பேக்ட்ராப்பாக வச்சு லவ்ங்கிற ஒரு எமோஷனை அழகாக நம்மகிட்ட கன்வே பண்ணதுக்கும் இந்த படத்துக்கு எத்தனை தடவை வந்து ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கலாம். அண்ட் ஆப்சல்யூட் மாஸ்டர் பீஸ் ஆஃப் த மூவி. எத்தனை படங்கள் வந்தாலும் இதை அடிச்சுக்க முடியாதுங்க. என்ன கேட்டிங்கன்னா நோலனே நினைச்சாலும் இந்த மாதிரி இன்னொரு படத்தை கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நடுவில் இன்டர்ஸ்டெல்லர் 2 வரதா ஒரு பேச்சு அடிபட்டு இருந்துச்சு. நம்ம ஸ்பீல்பர்கே ரிட்டர்ன் ஆகி இந்த படத்தை எடுக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய பேருக்கு தெரியாது ஒரிஜினலாக இந்த படம் நம்ம ஸ்பீல்பர்க் எடுக்க வேண்டிய படம். அப்போதைக்கு கதையே வேற. அப்போதைக்கும் ரைட்டர் ஜானத்தன் நோலன் தான். ஸோ ஜானத்தன் நோலன் இந்த பக்கம் ஸ்பீல்பர்க்கு தான் இந்த ஸ்கிரிப்டை கொடுத்துருக்காரு. பட் ஸ்பீல்பர்க் இல்லாத சமயத்தில் நோலனையே இறக்கி 2 பேருமே ஒன்னா சேர்ந்து ஒரு மாஸ்டர் பீஸை கொடுத்துருக்காங்க. ஸ்பீல்பர்க் வந்துருதான் எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டெல்லாம் பேசப்பட்டிருக்குமான்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான். கேவலமாக இருந்திருக்கும் நான் சொல்ல வரல. ஸ்பீல்பர்க். ஆனால் நோலனோட டச் தான் இந்த படத்தை 100 times இன்னும் பெட்டராக எலிவேட் பண்ணி நம்ம கண்ணில் காட்டுது. இன்டர்ஸ்டெல்லார் 2ல நம்ம பிராண்ட் ஆக்சுவலாக இன்னொரு பிளான் இருக்கு போயிருப்பாங்களே, அதை தேடி இந்த பக்கம் மில்லர் கிளம்பியிருப்பாரு. அதை ஃபோக்கஸ் பண்ணி போகிறதா ஒரு கதை அடிப்பட்டுச்சேன். அது வருமானு தெரிலங்க. பட் இன்டர்ஸ்டெல்லார் 2 வந்தாலும் இன்டர்ஸ்டெல்லாரை பிரேக் பண்ண முடியாது. இட்ஸ் செட் அ ஸ்டாண்டர்ட், இட்ஸ் செட் அ பெஞ்ச் மார்க். அதை தாண்டி யாரும் போல, அது கீழே இது வரைக்கும் யாரும் வரல. ஐமேக்ஸில் ஓடிட்டு இருக்குங்க. டைம் கிடைச்சா இல்லை, டைமை உருவாக்கிக்கிட்டு மறக்காம இந்த படத்தை போய் செக் பண்ணுங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தீங்கன்னா புண்ணியம் பண்ணியிருக்கல, மறக்காம ஐமேக்ஸில் போய் பாரு உட்காந்து. பட் எத்தனை டைம் பார்த்தாலும் இது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான ஃபீலிங் தான் கொடுக்கும் நம்புறேன். இப்போதைக்கு இந்த படத்தை நம்ம ஸ்டைலில் ரிவ்யூ பண்ணிவிடுவோம். ஸ்டார்டிங் வித் பாசிட்டிவ்ஸ், ஆக்டர்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் தாங்க. அது எல்லாத்துக்கும் முன்னாடி கண்டிப்பாக நம்ம நோலன் சொல்லியே ஆகணும். ஸோ கதை என்னதான் ஜானத்தன் நோலன் எழுதியிருந்தாலும் நோலனோட டச் இந்த படத்தில் ரொம்ப யூனிக்காக தெரியும் உங்களுக்கு. இந்த படம் பார்க்கும்போதே ஓகேடா இது நோலன் படம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும். ஏன்னா ஆப்வியஸாக ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 70 minutes கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஐமேக்ஸில் ஷூட் பண்ணியிருப்பாங்க. 100% ஐமேக்ஸ் கிடையாது தான். பட் 70 minutes தாண்டி மற்ற போர்ஷன்ஸ் கூட உங்களுக்கு வந்து அவ்வளோ கிளியர் அண்ட் கட்டாக கிளாரிட்டியாக ஃபீல் ஆகும். அந்த விஷன் தெளிவாக இருக்கும். நிறைய இன்டோர் ஷாட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இந்த பக்கம் நோலன் கையாண்டிருப்பாரு. எதை ஸ்க்ரீனில் காட்டணும், எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு பேக்ரவுண்டாக அமையணும், எப்படி உங்களுக்கு இந்த கதையை நான் கன்வே பண்ண போகிறேன்னு சொல்லி எல்லாத்தையுமே நோலன் பக்காவாக ஸ்டோரி போர்ட் போட்டிருக்காரு போலங்க. ஏன்னா சிம்பிளான ஒரு கதை தான். உலகத்தை காப்பாற்ற போகிற ஒரு ஹீரோ. பட் அதுக்குள்ளே ஒரு லவ்ங்கிற எமோஷன். இந்த பக்கம் அவர் உலகத்தை காப்பாற்றினாரா இல்லையா, அதான் பேசிக் அவுட்லைன். இந்த கதைக்குள்ளே எல்லா கேரக்டர்ஸுமே டெவலப் பண்ண முடியாது. நம்ம முக்கியமான கேரக்டர்ஸ் கூப்பர், மர்ஃபி, பிராண்டு, மேனு, அவ்வளோதான். டார்ஸு, கிப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக 2 ரோபோட்ஸும் இருக்கும். ஸோ இந்த எல்லா கேரக்டர்ஸுமே நம்ம மெயினாக கண்ணில் தெளிவாக பார்த்துருப்போம், டெவலப் ஆகிறத பார்த்துருப்போம். பட் இதை தாண்டி பேக்ரவுண்டில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது, எப்படி இந்த உலகம் அழிஞ்சுது, எத்தனை வகையில் இந்த பக்கம் நாசா இந்த உலகத்தை காப்பாற்ற போராடிட்டு இருக்காங்க, எத்தனை மிஷன்ஸ் அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லி எல்லாத்தையுமே பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு தான் நம்ம கிட்ட கடத்திருப்பாங்க. முக்கியமாக இந்த பக்கம் இந்த நாசா ரூமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அஸ்ட்ரானட்ஸோட அந்த ஃபோட்டோ ஒட்டப்பட்டிருக்கும். அதை வச்சு உங்களுக்கு புரியணும் அத்தனை மிஷன்ஸ் இந்த பக்கம் நாசா ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. படத்தோட ஓப்பனிங்லேயே அந்த பக்கம் கடைசி ஓக்ராவை எரிச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வார்த்தை தான் மென்ஷன் பண்ணிடுவாங்க. பிளைட்டுங்கிற ஒரு விஷயம் உலகத்தில் இருக்க எல்லா சாப்பாடுமே அழிச்சிட்டு இருக்க அந்த சமயத்தில் ஓக்ரா, கடைசி ஓக்ராவை வந்து எரிச்சிட்டு இருக்காங்களா. விச் மீன்ஸ் கார்ன் இஸ் அ ஃபைனல் ஃபுட் இன் திஸ் பிளானட். அதை அழகாகவே கன்வே பண்ணியிருப்பாங்க. ஆனால் எதனால் பிளைட் உருவாச்சுன்னு தெரியல. பட் பிளைட்டுங்கிற ஒரு விஷயம் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு இருக்கேன். அதனால நிறைய டஸ்டாம்ஸும் கிளம்பிட்டு இருக்கு. உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு இருக்குங்கிறத தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க. கூப்பர் ஃபார்மராக இருந்தாலும் அவர் எக்ஸ் பைலட். ஒரு ட்ரோனை பார்த்தோன்னே அவர் பஞ்சர் ஒட்டப்படாத காரில் கஷ்டப்பட்டு விதைச்ச அந்த சோள காட்டையுமே இடிச்சு தள்ளிக்கிட்டு ட்ரோனை துரத்திட்டு போயிருப்பாரு. காந்தாங்க கடைசி சாப்பாடு. அந்த சாப்பாடை விளைவிக்கக்கூடிய அந்த மரத்தையே அவர் வந்து இடிச்சு தள்ளிட்டு போயிட்டு இருக்கான்னா அவர் எந்த அளவுக்கு அந்த ட்ரோன்ஸ் அண்ட் அது மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கான்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. பட் அதுக்கு கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிக்கிறது ஆப்வியஸாக டாம் தான். டாமுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. லைக் ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு யூனிக்கான அந்த பாயிண்ட் கேரக்டரிஸ்டிக் இருக்கும். அந்த கேரக்டரிஸ்டிக்கை பேஸ் பண்ணி கதையை வந்து பார்த்தீங்கன்னா நகர்த்தி கொண்டு போனது ரொம்பவே ரசிக்கப்படி இருந்துச்சு. அது இந்த படத்துக்கு ஒரு லைவ்லியான லுக்கை கொடுத்துச்சு நான் சொல்வேன். ஏதோ படம் பார்க்குற ஃபீலாக இல்லாமல் நிஜமான ஒரு உலகத்தில் நடக்கிற விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோமோ ஒரு தாட் தான் நம்மளுக்கு கிரியேட் ஆச்சு. நோலன் அழகாகவே அதை வந்து புல் ஆஃப் பண்ணியிருந்தாரு. அண்ட் ஆப்வியஸாக ஆக்டர்ஸ் அது சூப்பராக செல் ஆஃபும் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொருத்தரோட ஆக்டிங்கும் டாப் நாச், எங்கேயுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஆக்டிங். முக்கியமாக அந்த குட்டி பொண்ணு மர்ஃபி அப்பா பிரித்து போகிறான்னு தெரிஞ்சோடனே ஃபஸ்ட்டு கோவப்படுவான், அதுக்கப்புறம் அழ ஆரம்பிச்சிருப்பான், அதுக்கப்புறம் அதை வெறுக்க ஆரம்பிச்சிருப்பான். அப்பா இப்போ ரிட்டர்ன் ஆவான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். அந்த மாதிரி பல எமோஷன்ஸை அழகாகவே ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஜெசிகா சாஸ்டனோட அந்த பெர்ஃபார்மன்ஸ், இந்த வீடியோ காலில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்களே அதான் அல்டிமேட்டாக இருக்கும். மேத்யூ மெக்கானஹே சொல்லவா வேணும்.
எல்லாருமே போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க. இதான் அவங்களுடைய கடைசி படம், இதுக்கப்புறம் அவங்களுக்கு படமே கிடைக்காதுங்கிற மாதிரி நடிச்சிருப்பாங்க. அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அதான் சொன்னல, லைவ்லேயே அந்த படம் ஃபீல் ஆகிருக்குங்க. இது எல்லாத்தையுமே கேப்சர் பண்ண கேமராஸ் ஆப்வியஸாக ஐமேக்ஸில் தான் இந்த பக்கம் நம்ம நோலன் ட்ரை பண்ணியிருப்பாரு. முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 70 மினிட்ஸ் கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணியிருக்காங்க. பட் சான்ஸ் கிடச்சிருந்தா நோலன் ஃபுல்லாகவே ஐமேக்ஸில் எடுத்துகிட்டு போகிறாங்க. விஷுவலாக எப்படி ஒரு படத்தை உங்ககிட்ட கன்வே பண்ணுங்கிற ஒரு விஷயம் நம்ம நோலனுக்கு தெளிவாகவே தெரியும். எல்லாத்தையுமே உங்ககிட்ட போட்டு திணிக்கக்கூடாதுன்னு சொல்லி அகைன் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சில விஷயங்களை ஃப்ரேமிங்லேயே அடக்கியிருப்பார். ஃப்ரேமிங் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் சினிமாட்டோகிராஃபியில் அது அழகாகவே கன்வேவும் பண்ணியிருப்பாங்க. எல்லா ஷாட்டும் அவ்வளோ துல்லியமாக இருக்குங்க. சில படங்களாக பிரம்மாண்டமாக செலவு பண்ணி எடுத்தாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்க்ரீனில் ஒன்றுமே இருக்காது. ஆனால் இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது தான் உண்மையான பிரம்மாண்டமே என்னன்னு தெரியும். முக்கியமாக இந்த எண்டூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளானட்டாக கடந்து போகும்போது அந்த சேட்டன் பக்கத்துலாம் போகும்போது மிக பிரம்மாண்டமான பிளானட் பக்கத்தில் ஒரு புள்ளி போல இருக்கும். அதுவும் அந்த முக்கியமாக அந்த பிளாக் ஹோல் பக்கத்துலாம் போகும்போது அமேசிங்காக அந்த விஷுவல் ப்ரெசன்டேஷனாக கொடுத்துருப்பாரு நோலன். பூமியில் இருக்கும்போதும் அந்த பிளைட்டோட இன்டென்சிட்டியாக அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க. அந்த கிராப் ஃபார்மோட பிரம்மாண்டம் வழக்கமாக அது எல்லாருமே சிஜியில் பண்ணணும் தான் நினைப்பாங்க. பட் நோலன் நிஜமாலே அந்த அளவுக்கு ஒரு பெரிய கிராப் ஃபார்மை உருவாக்கி ஷூட் பண்ணியிருக்காரு. அதனாலே அவ்வளோ அத்தன்டிக்காக இருக்காது. மில்லர்ஸ் பிளானட் வெறும் தனியாலே உருவாக்கப்பட்ட ஒரு உலகம். அதில் மிகப்பெரிய அலை வர அந்த சீக்வன்ஸ்லாம் அவ்வளோ பிரம்மாண்டமாக நம்ம கண்ணில் கண்ணவே ஆகிருக்கும். க்ளவுட்ஸ் எல்லாமே ஃப்ரீஸ் ஆகி இருக்கக்கூடிய மேன்ஸ் பிளானட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிளானெட்டில் சான்ஸ் கிடைச்சா அங்கே போய் தங்கிடலாம் போல. அந்தளவுக்கு பியூட்டிஃபுல்லாக அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க அந்த பிளான் பார்க்கவே. அண்ட் வார்ம் ஹோல் ட்ராவல் சீக்வன்ஸ் இப்படி யாருமே விஷுவல் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. நிஜமாலே வார்ம் ஹோலில் ட்ராவல் பண்ணால் இப்படி தான் ஒரு ஃபீல் கிடைக்குமோ அப்படிங்கிற தாட் உருவாகிருக்கும். அப்படி ஒரு விஷுவல் அது. அதே மாதிரி ஃபைனலாக நிறைய பேர் யாருமே அட்டென்ஷனும் கொடுக்க மாட்டாங்க. அந்த கூப்பர் ஸ்டேஷன் ஒரு ஹேலோ ரிங்குக்குள்ளே எல்லாருமே தங்கிட்டு இருக்க மாதிரி அந்த ஒரு ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ப்ரெசென்ட்டும் பண்ணியிருப்பாங்க. லைக் எல்லா விஷுவலுமே ஸ்டன்னிங்காக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். அதனால தான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த படத்தை நீங்கள் குட்டி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அப்ரிஷியேட் பண்ணுறது கஷ்டம் தான். ஆப்வியஸாக நல்லா தான் இருக்கும். ஆனால் பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான் அந்த பிரம்மாண்டத்தை உங்களால் உணர முடியும். இந்த மாதிரி சில படங்கள் தான் இட்ஸ் மேட் ஃபார் தியேட்டர்ஸ். இந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் மிஸ் பண்ணாதீங்கப்பா. ஸோ அந்தளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் அந்த விஷுவலாக நிறைய விஷயங்களை அவ்வளோ அழகாக கன்வே பண்ணியிருப்பாங்க. நிறைய டைலாக்ஸ் இருந்தாலும் விஷுவல் ஸ்டோரி டெல்லிங்கே தனியாக ஆஸ்கார் கொடுக்கலாம் போல நம்ம நோலனுக்கு. அப்படி இருக்குங்க படம் பார்க்க, அப்படி இருக்கும். அண்ட் விஎஃப்எக்ஸ்லையுமே எந்த ஒரு குறையுமே இல்லை. வழக்கமாக நோலன் நிறைய விஷயங்களை ப்ராக்டிக்கலாக தான் பண்ணுவார். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சோலோ கார்டுமே அந்த மாதிரி தான் உருவாக்கியிருப்பாரு. பட் அதை தாண்டியும் விஎஃப்எக்ஸுக்கு அதிகம் மெனக்கிட்டிருக்காரு. லைக் அந்த பிளாக் ஹோல் ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்கணும். பிளாக் ஹோல் நிஜமாலே கண்டுபிடிச்சா அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷுவலாக சூப்பராகவே வந்து பார்த்தா அந்த பிளாக் ஹோலை நம்ம கண்ணில் கொண்டு வரதுக்காக மெனக்கிட்டிருக்காரு மனுஷன். ஏதோ 100,000 கம்ப்யூட்டர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை பண்ணால் தான் நான் கேள்விப்பட்டேன். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஃபைலாங்க அது. நிஜமாலே சிமுலேட் பண்ணி ரன் பண்ணியிருக்காங்க பிளாக் ஹோலை. ஸோ ரியல் லைஃப்ல நீங்கள் ஒரு பிளாக் ஹோலை பார்த்தீங்கன்னா பத்தில் பார்த்தது போல தான் இருக்குமா. நம்ம ரியல் லைஃப்லையுமே ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்போம், கிட்டத்தட்ட ஓரளவுக்கு அது மேட்ச் ஆகியிருக்கும். ஸோ அகெயின் விஎஃப்எக்ஸுக்கு அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்க அந்த காரணத்தினால தான் இந்த படம் பெஸ்ட் விஎஃப்எக்ஸ்க்கு ஆஸ்காரே அடிச்சிருந்துச்சு. ஸோ இன்டர்ஸ்டெல்லார் பெஸ்ட் விஎஃப்எக்ஸ்க்கு ஆஸ்கார் அடித்த படங்க. விஎஃப்எக்ஸில் அந்த படத்தில் நீங்கள் ஒரு பிசரை கூட குறை சொல்ல முடியாது. ப்ராக்டிக்கலாகவும் நல்லாயிருக்கும், விஎஃப்எக்ஸும் பக்கவாக அமைஞ்சிருக்கும். படத்தோட ஹை பாயிண்ட்ஸ் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு 20 மினிட்ஸுக்கும் ஒரு முறை ஒரு ஹை பாயிண்ட் உருவாகிக்கிட்டே இருக்கும். நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. பட் அதுக்கு நடுவில் அந்த பேசுகிற எல்லா விஷயங்களுமே ஏதோ ஒரு ஹை பாயிண்ட்டை நோக்கி தான் மூவ் ஆகிட்டு இருக்கும். அந்த பிளைட்லேருந்து எஸ்கேப் ஆகிற சீக்வன்ஸாக இருக்கட்டும், இந்த கான்ஃபீல்ட் சேஸாக இருக்கட்டும், மில்லர்ஸ் பிளானட்லேருந்து தப்பிக்கிற சீக்வன்ஸு, மேனோட அந்த ரிவெஞ்சு, முக்கியமாக எண்டூரன்ஸோட அந்த டாக்கிங். இந்த படத்தோட அல்டிமேட் சீனே அதுதான். அந்த சீனில் தான் நீங்கள் கூப்பரோட அந்த டிட்டர்மினேஷனை பார்க்க முடியும். பக்கத்தில் அந்த ரோபோட்டே அதெல்லாம் முடியாத விஷயம் அப்படின்னு சொல்ல, இது முடிஞ்சாகணும், இட்ஸ் நெசசரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்கி டாக் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. அதாவது ரோபோட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த சிஸ்டமேட்டிக்கலாக அனலைஸ் மட்டும் தான் பண்ணி இதுக்கான ரிசல்ட் சொல்ல முடியுமா முடியாதாங்கிற விஷயத்தை வந்து தான் ரோபோட் சொல்லும். மனிதன் அதையும் தாண்டவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த டாக்கிங் சீனில் மட்டும்தான் உங்களால் உணரவே முடியுங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு சீன் இதை சூப்பராகவே எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தேட்டரில் இதுக்கு கிளாப்ஸ்லாம் வேறு கிடச்சிருந்துச்சு. எல்லாருமே செம்ம எக்ஸைட் ஆகி பார்த்தாங்க இந்த டாக்கிங் சீனை. எத்தனை தடவை பார்த்தாலும் இந்த டாக்கிங் சீன் உங்களுக்கு லிட்டரல் கூஸ் பம்ப்ஸை தருங்க. அதே மாதிரி அந்த டெசராக்ட் சீக்வன்ஸ், டெக்ஸராக்ட்ங்கிறது அந்த 5th டைமென்ஷனில் இருக்கவங்க 4th டைமென்ஷன் வழியாக 3rd டைமென்ஷனில் இருக்க நம்மளுக்கு புரிகிற மாதிரி உருவாக்கப்பட்ட ஒரு இடம். எவ்வளோ கன்ஃபியூசிங்காக இருக்குது. 3rd டைமென்ஷனில் இருக்க சில விஷயங்களே நமக்கு புரியாது. 4th டைமென்ஷன் எப்படி இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாது. அதில் 5th டைமென்ஷன் பீயிங்ஸ்னால் யோசிச்சு பாருங்க, நம்ம கற்பனைக்கும் எட்டாத ஒரு இடம். அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்டைல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா விஷுவலாக இந்த இடத்த ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. இதேமே சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் செட் போட்டு தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. பட் விஷுவலாக பார்க்கும்போது இங்கே என்னடா நடக்குதுங்கிற மாதிரி உங்களுக்கு லைக் மெய் மருந்து நீங்கள் உட்காந்துருப்பீங்க. தேட்டரில் பார்க்கும்போது எல்லாருமே லைக் அமைதியாக உட்காந்து இந்த படத்தை கவனிச்சுட்டு இருக்காங்க. இந்த படத்துக்குள்ளே விழுந்துட்டாங்க போல. சில இடங்கள் இந்த டாக்கிங் சீக்வன்ஸ், அதே மாதிரி மில்லர்ஸ் பிளானட்டில் காப்பாற்றுறது, கூப்பர் எஸ்கேப் ஆகிற அந்த சீக்வன்ஸில் மட்டும்தான் கைத்தட்டுகள் கேட்டுச்சு. மற்றபடி அவ்வளோ அமைதியாக உட்காந்து கவனிச்சுட்டு இருக்காங்க இங்கே இந்த படத்தை. பெருசாக எந்த ஒரு படத்துக்கும் அதை பார்த்ததில்ல. கரகோஷம் எழுப்பி அந்த அட்மாஸ்பியரே வேற மாதிரி தான் இருக்கும் சில படங்களுக்கு. பட் திஸ் மூவி இஸ் சம்திங் ஸ்பெஷல். அது நான் சொல்கிறேன். இந்த படம் கொடுக்குற தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வெளியில் எந்த ஒரு படத்துலையுமே எடுக்கவே முடியாது.
மறக்காம டிக்கெட் புக் பண்ணிட்டு கிளம்புடா எப்பா. ஒரு பக்கம் நோலன் ஸ்டோரி டெல்லிங்கில் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் ஆக்டிங் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் விஷுவல் ப்ரெசன்டேஷனில் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா இந்த பக்கம் நம்ம ஹான்ஸ் சிமர் நான் மட்டும் என்ன தக்காளி தொக்காடா, உன் சோல் உன் ஸ்பிரிட்டே உழுக்கிற மாதிரி ஒரு பாட்டை போடுறேன் கேட்டுட்டு போ அப்படிங்கிற மாதிரி லைக் அந்த மனசையே உருக்கி எடுக்கிற மாதிரி ஒரு பிஜிஎம் போட்டிருப்பாருங்க மனுஷன். அந்த பிஜிஎம் எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுதுன்னே தெரியாது. ஏதோ ஒரு ஹை நோட்டை நோக்கி அது போயிட்டே இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அது அந்த படத்தோட டென்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. ஷெப்பர்ட் நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பிஜிஎம் போய்கிட்டே இருக்குது, ஆனால் நல்லா இருக்குது. இதெல்லாம் காதில் போட்டுக்கிட்டு நைட்டு நீங்கள் வானத்தில் இருக்க அந்த நட்சத்திரங்களை பார்த்தீங்கன்னா வேற உலகத்துக்கு போயிடுவீங்க நீங்கள். அந்த அளவுக்கு செம்ம ஸ்பிரிச்சுவலான ஒரு மியூசிக்குங்க இது. ஹான்ஸ் சிமர் லெஜெண்டுங்க, நீங்கள் லெஜெண்டு, அவ்வளோதான். படத்தோட கதை முன்னாடியே சொன்ன மாதிரி ஒருத்தன் உலகத்தை காப்பாற்ற ட்ரை பண்ணுறான். அதுக்குள்ளே ஏகப்பட்ட சயின்டிஃபிக் டேர்ம்ஸை வச்சு நிஜமாலே இப்படி நடந்தால் இப்படி காப்பாற்ற முடியுமாங்கிறத ரியாலிட்டியோட மேட்ச் பண்ணி தான் அந்த பக்கம் நோலன் சொல்ல ட்ரை பண்ணியிருப்பாரு. ஏகப்பட்ட சயின்டிஃபிக் டேர்ம்ஸை பேசியிருப்பாங்க. கிராவிடேஷன் அனாமலி, பிளாக் ஹோல், டைம் டைலேஷன், டெசராக்ட், ஃபோர்த் டைமென்ஷன் சொல்லி நிறைய சயின்டிஃபிக் டேர்ம்ஸ் உள்ளே இருந்தாலும் அது எல்லா ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் புரியிற மாதிரி தாங்க போய் சேர்ந்துருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த டேர்ம்ஸ் பற்றி ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தா இன்னும் பெட்டராக உங்களால் இந்த படத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். பட் தெரியாமல் இருந்தாலும் இந்த டேர்ம்ஸ் பற்றினா ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இது புரியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஓ இப்படிலாம் இருக்காடா அப்படின்னு உங்களை யோசிக்க வச்சிரும். மேபி அதை தேடின ஒரு பயணத்தை உங்களை மேற்கொள்ள வைக்கிறதுக்கு இந்த படம் ஒரு உந்துகோலாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். என்னடா ஒன்றுமே புரியல அப்படின்னு நீங்கள் பேசவே மாட்டீங்க. பிகாஸ் அதுக்கான விஷுவல் ரெப்ரசன்டேஷன் படத்துக்குள்ளே இருக்குது. கண்ணு பார்க்குறது காது கேட்கும்போது உங்களுக்கு மூளை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து மேட்ச் பண்ணி இப்படிலாம் இருக்க பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களுக்கு புரிய வச்சிரும். ஸோ இது வந்து புரியவே இல்லைங்கிற மாதிரி உங்களால் சொல்லவே முடியாது. அந்த டேர்ம்ஸ் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமும் அந்த சயின்டிஃபிக் டேர்ம்ஸ் கதையில் ப்ளே பண்ணுற அந்த ரோலும் உங்களுக்கு அதை பற்றின ஒரு சின்ன ஐடியாவை புரிஞ்சிக்கக்கூடிய ஐடியாவை கொடுத்துரும். ஸோ ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் புரியுற மாதிரி எனக்கு தெரிஞ்சு நோலன் இந்த படத்தை கொடுத்துருக்காரு. பட் உங்களுக்கு அந்த டேர்ம்ஸ் பற்றின நல்ல ஐடியா இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டராக இந்த படத்தை உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். 2-3 வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு நல்லாவே புரியும். ஏன்னா அந்த டேர்ம்ஸை பற்றின நல்ல ஐடியா கிடைக்கும். அண்ட் அகைன் முன்னாடியே சொன்ன மாதிரி அதை பற்றின படிப்பு, அதை பற்றின தேடலை நோக்கி உங்களை புஷ் பண்ணும். அந்த வகையில் மனுஷன் ஜெயிஸ்டார் தான் நான் சொல்லுவேன். பட் இத்தனை சயின்டிஃபிக் டேர்ம்ஸ் இருந்தாலும் இந்த படத்தோட அண்டர்லைன் கோருங்கிறது லவ் தான். கூப்பருக்கும் மர்ஃபிக்கும் இருக்கக்கூடிய அப்பா பொண்ணு லவ்வை பேஸ் பண்ணி மட்டும்தான் இந்த கதை நகர்ந்துட்டு இருக்கும். நான் பொண்ணை திரும்ப பார்க்க முடியாதோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அந்த டிட்டர்மினேஷனில் தான் கூப்பர் பல சம்பவங்களை செய்வார். அண்ட் ஃபைனலாக அந்த பக்கம் கூப்பரை மீட் பண்ணும்போது ஒரு செம்ம சாட்டிஸ்ஃபேக்டரியான மூமெண்ட் அமைஞ்சிருக்குங்க. செம்ம பியூட்டிஃபுல்லான மூமெண்ட் அது. அண்ட் சின்னதாக ஒரு டைம் பேராடாக்ஸுமே மனசாக கிரியேட் பண்ணிட்டு போயிருப்பாரு. ஸோ கோஸ்ட்டாக அந்த பக்கம் மர்ஃபியை மீட் பண்ணது கூப்பர் தான். ஸோ ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் ஒரு பேரண்ட்டாக ஒரு தகப்பனா எப்போதுமே தன் பொண்ணை கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துருக்காரு மனுஷன். அந்த லவ்வை பேஸ் பண்ணி தான் கதையை நகர்த்தி கொண்டு போயிருப்பாங்க. படம் ஒரு பாசிட்டிவ் நோட்டில் தான் முடிச்சிருக்கும். அதனால தான் என்னமோ இந்த படம் இது வரைக்கும் நம்ம மனசுலேருந்து அழியாமல் இருக்கேன். அண்ட் சிம்பிளாக சொல்ல போனோன்னா எனக்கு இது ஒரு ஃபீல் குட் படங்க. எப்பப்பெல்லாம் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் ஒரு ஹோப் தேவைப்படுதோ அப்போலாம் உட்காந்து இந்த படத்தை பார்த்துட்டு இருப்பேன். இந்த சைஃபைன்னு என்னால் சொல்ல முடியல, நிறைய விஷயங்கள் சயின்டிஃபிக்காகவும் ப்ரூவ் ஆகிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு படம் எனக்கு ஃபீல் குட் படமாக அமையும் சொல்லி நான் கண்டிப்பாக எதிரே பார்த்ததில்ல. பட் somehow இட் கிளிக் வித் மீ. 2014 எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்தீங்க தெரியல. அப்போ சின்ன பசங்களாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ உங்களுக்கு பாசிபிளி ஒரு குழந்தை இருக்கலாம். அப்போ கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸும் இப்போ கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக வேறு மாதிரி தான் அமைஞ்சிருக்கும்னு தோணுது. அது என்ன மாதிரி இருந்துச்சு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. பட் somehow இந்த லவ் எமோஷனை இந்த அளவுக்கு ஒரு சயின்டிஃபிக்லி காம்ப்ளிகேட்டடான ஒரு படத்தில் நோலன் சூப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னா பின்னி பண்ணி எழுதியிருப்பாரு. விஷுவலாகவும் கன்வே பண்ணியிருப்பாரு. அதனால தான் பல பேரோட மனசில் நீங்காத ஒரு இடத்த இது பிடிச்சிருக்கு. எத்தனை சயின்ஸ் எத்தனை இடங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தாலும் நம்ம பிடிச்சவங்க மேலே நம்ம காட்டுற அன்பு தான் கடைசியில் எப்போதுமே ஜெயிக்கும். அந்த அன்போட வேல்யூ மற்ற எதை காட்டிலும் அதிகமானது. அந்த ஒரு விஷயத்தை அந்த படம் உங்ககிட்ட சூப்பராகவே கன்வே பண்ணும். உங்களுக்கு ஒரு பொண்ணு இல்லை, நீங்கள் ஒரு ஃபாதராக இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு செம்ம வேல்யூபுளாக ஃபீல் ஆகும். ஆனால் படத்தோட அண்டர்லைன் கோரே அதானுங்க. பிராண்டுக்கும் அவங்க அப்பாவுக்கும் நடக்கிற இந்த பாச போராட்டத்தையும் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லா வகையிலுமே இந்த படம் டாப் நாச்சான ஒரு படம் தான். நெகட்டிவ்ஸ்ன்னு பார்க்கும்போது பெருசாக என் கண்ணுக்கு ஒன்றுமே தெரிலங்க. அகைன் 11/10 படம் நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நெகட்டிவ்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பட் நிட்பிக் பண்ணி பார்க்கணுன்னா இந்த பக்கம் நம்ம கூப்பர் அவர் பொண்ணு மர்ஃபி மேலே காட்டின அளவுக்கு அன்பை டாம் மேலே காட்டலையோன்னு தோணுது. ஏன்னா படம் முழுக்கவே டாம் மேலே இந்த பக்கம் நம்ம கூப்பர் இன்ட்ரெஸ்டே காட்டியிருக்க மாட்டார். மேபி லைக் அவன் விவசாயியாக மாறினது ஒரு காரணமாக இருக்கலாமோ என்னமோ. அவன் வளர்ந்துட்ட அப்புறமும் அவனுக்கு குழந்தை பிறந்து இறக்குற அந்த சுச்சுவேஷன்லையுமே கூப்பர் டாமை பற்றி பெருசாக யோசிச்ச மாதிரி எனக்கு தெரியல. ஆப்வியஸாக அவர் பார்த்து அழுதுட்டு இருப்பாரு. பட் அவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பை இன்னும் கொஞ்சம் பெட்டராக காமிச்சிருக்கலாம். சிம்பிளாக நிறைய பேர் டாம் ஒரு தேவையில்லாதான்னு சொல்லுவாங்க. பட் என் கணக்கு அப்படி தெரியல. புரியுது என்ன சொல்ல வராங்கன்னு புரியுது. பட் ஏன் அது ஒரு மைனஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி படத்தோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமா போட்டு முடிச்சிருப்பாங்க. கூப்பர் இந்த பக்கம் பிராண்டை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்லி இது வரைக்கும் நம்மளுக்கு எதுவுமே தெரியல. தலைவா கிளிஃப் ஹேங்கரோட முடிச்சுட்டு எங்கே போனேன், அடுத்த படத்தை எடுப்பியா மாட்டியான்னு சொல்லி அதுவுமே ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு கேள்விக்குறியாக இப்போ வரைக்குமே இருக்குது. எனக்கு இருக்குது. இன்ட்ரெஸ்டெல்லாம் 2 உங்களுக்கு வேணுமா வேணாமாங்கிறத கீழே காமப்படுங்க. ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் படி ஆக்சுவலாக நம்ம கூப்பர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோலுக்குள்ளே வந்து சாவரமாக தான் பிளான் பண்ணியிருக்காங்க. பட் இந்த பக்கம் நம்ம நோலன் தான் பார்த்தீங்கன்னா அவரை திரும்ப உயிரோட கொண்டு வந்து பொண்ணு கூட ஒன்றா சேர்ற மாதிரி ஹோப் அண்ட் லவ்வை காமிக்கிற மாதிரி அந்த சீக்வன்ஸை மாற்றி எழுதியிருந்தார். ஸோ உண்மையே இந்த பக்கம் கூப்பர் சாகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கமா விழுந்திருக்காது. பட் கூப்பர் இப்போதைக்கு ரிட்டன் ஆகி பிராண்டை தேடி போகிற மாதிரி அந்த சீக்வன்ஸை முடிச்சிருக்க அந்த காரணத்தினால
பார்க்கலாம் ஃபியூச்சரில் இந்த பக்கம் அந்த இன்டர்ஸ்டெல்லார் 2ங்கிறது வருதா இல்லையான்னு. நோலன் சொன்ன மாதிரி இந்த படத்தில் நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாதுங்க, அனுபவிக்கணும். சந்தவிகளை எத்தனை தடவை பார்த்தாலும் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாகவும் சலிக்காத ஒரு படமாகவும் எனக்கு இருக்க ஒரு ரொம்ப முக்கியமான படம் இன்டர்ஸ்டெல்லார். இந்த படத்தை பீட் பண்ண இப்போ வரைக்குமே எந்த ஒரு ஸ்பேஸ் படமும் வரவே இல்லை, வருமாங்கிறதும் கேள்விக்குறி தான். இந்த படத்தை எத்தனை பேர் தேட்டரில் பார்த்தீங்க, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்க வீட்டில் காம் பண்ணிட்டு அந்த லைக் மட்டும் தேடி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான விடையில் மீட் பண்ணிட்டு எந்திரிக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டேன்.